ஒரு பேரன் பேத்தியவோ மகன் மகளையோ கூட்டிட்டு வர்றாரு ஒரு சாபி. மஜ்லிஸ் ரசூலுல்லாஹி மஜ்லிஸ். பையனை தூக்கி மடியில உட்கார வச்சுட்டாரு. பையனை தூக்கி பெண்ணை தூக்கி கீழே உட்கார வச்சுட்டாரு. ரசூலுல்லாஹி மஜ்லிஸ் ரசூலுல்லாஹ் பார்க்கிறார். அந்த பொண்ணை கீழே உட்கார வச்சுட்டாரு. ரசூலுல்லாஹி செல்லம் அவர்களுடைய பேச்சுக்கு இடையில நிறுத்திட்டு, ஏன் அங்க கீழே உட்கார்ந்து இருக்கிற பிள்ளையை இந்த மடியில உட்கார வைக்கலாமே, இந்த மடியில பையன் உட்கார்ந்துருக்கான், இன்னொரு மடியில பிள்ளைய உட்கார வைக்கலாமே, அதை தூக்கி அங்கேயும் கீழே உட்கார வைக்கணும். அவர் உடனடியாக தூக்கி இங்க உட்கார வச்சுக்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலேயே இருக்குது, தன்னுடைய அவுலாதுகளுக்கு இடையில், தன் குழந்தைகளுக்கு இடையில் ஒரு பெண்ணை ஆணை விட மட்டமானவள் என்று சொல்லி பாரபட்சம் காட்டாமல் எந்த தந்தை வளர்க்கிறானோ அவனுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருப்பார், துஆ செய்திருக்கிறார். எனவே பெண் குழந்தை